தனுசு ராசி குருவை அதிபதியாக கொண்ட இந்த ராசி எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயமானாலுமே தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடியவங்க. தனக்காரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க. ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரியது. அது மட்டும் இல்லாமல் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தரக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. மிகப்பெரிய செல்வந்தராக ஆனாலுமே உங்களை சிறிய அளவில் அவமதித்தார் எனில் அவரை நீங்கள் அறவே ஒதுக்குவீங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் தந்திருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்குது. சைன மோட்ச ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் என்பதால் மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவதில்லை. சித்தர்களுடைய வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு என்று அழைப்பாங்க. எனவே நீங்கள் குறுக்கிடும் போராட்டங்களில் அவ்வப்பொழுது சந்தோஷத்தை இழந்து நிற்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோணத்தில் திளைத்த தலங்களுக்கு சென்று வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையின அர்த்தம் புரியும். இதனால் அமைதியும் பெருகும். அப்படிப்பட்ட தலம் திருப்புட்குழி. இங்கு நீங்கள் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 25ஆம் தேதி என்றும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி என்றும் நடைபெற இருக்கு. குரு பகவான் மீனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுறாரு. கடகம் என்பது சந்திரன் ஆட்சி பெற்ற வீடு. குரு அங்கு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறக்கூடிய குருவின் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் என்பது மிகவும் முக்கியம். குரு விசேஷ பார்வையாக 5ஆம் இடமான விருச்சகத்தை பார்க்கிறாரு. உங்களுக்கு மகரத்தை பார்க்கக்கூடியதாகவும் 9ஆம் இடம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறாரு. விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு குரு பார்வைப்படுவதால் மிகுந்த பலம் பெறும். ஜனன காலகத்தில் இந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருந்தால் பலம் அதிகமாகும். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய தனுசு ராசிக்கு என்ன விதமான பலன்கள் கொடுக்க போகிறது, தெய்வ வழிபாடு முறைகள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து நாம் முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்கு ஜென்மத்திற்கும் 4ஆம் உரிய குருவாக 8ஆம் இடத்துக்கும் அஷ்டத்திற்கு வருவதால் உங்களுக்கு சுபகாரியங்கள் குரு பகவான் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவு ஏற்படலாம். ஆனால் அந்த செலவுகள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. உறவுகள் தொடர்பான விஷயத்தில் அனுகூலம் காணப்படலாம். இரத்த பந்த உறவுகளுக்கு நீங்கள் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, நன்மைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது என கனவு கண்டு கொண்டிருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே இருந்து பணம் வரக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. ஆனால் நிறைய ஏற்றங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் ஏற்ற மாற்றம் ஏற்படக்கூடியதாகும். பெரிய அளவுக்கு அனுகூலம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் உங்களுக்கு வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவை நடக்கும். குடும்பத்தில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வீடு மாடுவது, அது மட்டும் இல்லாமல் சமையலறையை மாற்றுவது போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். இரத்த அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை. உணவு கட்டுப்பாடு வைத்து கொள்ள வேண்டும். தினசரி யோகா மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படலாம். எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு ஏற்றம் பெறும் காலகட்டம். தூக்கத்தை மட்டுமே கெடுத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றை தினம்தோறும் செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். பழனி முருகன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. தொழிலையும் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு
அந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு நிலை ஏற்படலாம். சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் மேன்மையாக இருக்கும், சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் சற்று மிதமாக இருக்கும். புதிய முதலீடுகளில் நீங்கள் இறங்கி வேண்டிய ஒரு ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடியதாகவும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் பொறுப்பான ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம். வேலையை பொறுத்தவரை உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு. புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு மாற்றம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிள்ளைகளால் தேவையில்லாத ஒரு செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கலைத்துறையில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வெகுமதியை நீங்கள் கொண்டு வருவீங்க. இந்த காலகட்டத்தில் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சற்று எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளில் நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். குரு 7ஆம் இடத்துல இருப்பதால் அவசர தேவைக்கு மனைவி உதவி செய்வாங்க. பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலை புத்திசாலித்தனமாக நீங்கள் விரிவு செய்ய வேண்டும். தனுசு ராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லப்படுது. தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரக நிலைகளில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது, முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லுவது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை தினமுமே அதிகாலை நேரத்தில் நீங்கள் உச்சரித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. 4ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு உடல்நலத்தின் மீது நீங்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பீங்க. இதன் விளைவாக முன்பை விட ஆரோக்கியம் மற்றும் சத்தான உணவு முறையை நீங்கள் கடைபிடிப்பீங்க. எனவே ஆச்சரியமான உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய இடத்துல ஏற்படும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி நல்ல உடல்நலத்தில் நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய கையில் பணம் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்குவதற்கு செலவிட நேர்வதால் அந்த பணம் போதுமானதாக இல்லாமல் போகலாம். இதன் காரணமாக உங்களுடைய வங்கி மற்றும் பிற நிதி நிறுவனங்களிலும் நீங்கள் கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவதை தவிர்த்து ஒரு பொருளை வாங்குவது வேறொரு தேதிக்கு ஒத்தி போடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்குள் அன்பு, நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர பிணைப்பு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய குடும்பத்தார் அனைவரிடமும் இணைந்து சிரித்து மகிழ்ந்து மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும். 8ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலருக்கு உங்களுடைய தொழில்துறையில் பதவி உயர்வு மற்றும் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் இதற்காக நீங்கள் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். என்றாலுமே காலப்போக்கில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமான மாறத் தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலேயே உங்களுடைய விடாமுயற்சியுடன் கடின உழைப்பை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிங்க. பல மாணவர்கள் தங்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய நவீன சாதனங்கள் மற்றும் உபகரணங்களை கண்டு தங்களிடம் அவை இல்லாதது குறித்து ஒருவித குறைபாட்டு உணர்வை உணரக்கூடும். இதன் விளைவாக அவர்கள் தங்கள் குடும்பத்தாரிடம் புதிய ஸ்மார்ட் போன் மற்றும் மடிக்கணினி வாங்கி தருமாறு கோரிக்கை விடலாம். இருப்பினுமே தங்களுடைய பெற்றோர்கள் ஏற்கனவே தங்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதற்காக தங்கள் இரத்தம், வியர்வை மற்றும் கண்ணீரை சிந்தி பாடுபடுறாங்க என்பதை மாணவர்கள் மறந்துவிடக்கூடாது. இத்தகைய கோரிக்கைகளை இப்பொழுது வைப்பது பெற்றோர்கள் நிதி திட்டத்தை சீர்குலைத்து அவர்கள் மீது தேவையற்ற சுமையை ஏற்படுத்தக்கூடும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு பல மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்களுக்கு செலவுகளை வைப்பதை நீங்கள் குறைத்து கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.